ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீமிங் குக்குக்கு ஒரு மினி சீரியஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க, டேக்கு ஸ்கூல் மினி சீரியஸ் போடுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வீமிங் குக்கு 3 பேத்துக்கு சேர்த்த மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒரே மினி சீரியஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு. இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் மேபி அடுத்தடுத்த எப்பி வரும். ஏன்னா ஏற்கனவே வியூஸ்லாம் இப்போ மினி சீரியஸ்க்கு போகிறதில்ல. ஸோ இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நல்லா போச்சுன்னா அடுத்தடுத்து வரும், இல்லாட்டி ஒரு 4-5 எபிசோடில் முடிச்சு விட்டுலான்னு ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிடா, இந்த மினி சீரியஸோட நேம் ஸ்கூல் டேஸ் காதல் சடுகுடு. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே 2 பையபிள்ளைங்க க்ரௌண்டில் கட்டி பிடிச்சி உருண்டுட்டுருக்குது. எப்படி நீ பண்ணலாம்? டே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கா இவன் அடிக்கா 2 பேரும் உண்டுட்ருக்கானுங்க. அங்கே ஒரு பொண்ணு நின்று, ஐயோ விடுங்கடா, எதுக்கு அப்படி அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீ சும்மா ரெடி, இவனை நீங்கள் பொழக்காம விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே பாஞ்சு அடிச்சிருக்கான். நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறல்ல. இப்போ நீ மட்டும் நிறுத்தலை, நான் அப்பா கிட்டே சொல்லிடுவேன். அவன் தானே என்ன அடிக்கிறான், அதுவும் கண்ணுக்கு தெரில. இவன் தான் என்ன அடிக்கிறான், அதுவும் தெரியல அவனுக்கு. 2 பேரும் அண்ணா, யாருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், நிறுத்துங்கடா உங்கள் சண்டையை அப்படின்னு சொல்லி அங்கே கதறிட்டு இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம லீசா தான், நம்ம ஜேகேவோட அப்படியே கூட பிறந்த சிஸ்டர். நம்ம தயாங்கும் அவள் சிஸ்டர் தான். பிகாஸ் தயாங்கோட சித்தப்பா பசங்க தான் இவங்க 2 பேரும். தயாங்கும் ஜேகேக்கும் சின்னதுலேருந்தே ஆகவே ஆகாது. படிப்புனா அப்படி ஒரு படிப்பு நம்ம ஜேகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம தயாங்க. அவனுக்கு படிப்புனா சுட்டு போட்டாலும் வராது. ஸோ யாருக்கு மார்க் அதிகம் அப்படிங்கிறத எப்போவுமே வீட்டில் போட்டு இதை ஜேகேவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாட்டியும் அவங்க வீட்டில் என் பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தயாங்க அப்பா உஸ்பேத்தி விட்டதும் தயாங்க இங்கே அவர் பொழந்து எடுக்கிறதும் தயாங்க அதில் கடுப்பாய் ஜேகேவை தூக்கி போட்டு மிதிக்கிறதும் இது தான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கூட அதே தான். நீ ஃபெயில் ஆனதை நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறல்லடா, உன் பேப்பரை பார்த்துருப்பாங்க, நீ முட்டை வாங்கியிருக்கிறது பெரியம்மா பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் நான் தான் சொன்னேன், நீ ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறா அப்படின்னு ஜேகே சொல்ல. நீ தான் புறத்தேசி, ஏன்டா நீ மார்க் எடுத்தா அதை மூட்டை உன் வீட்டில் வச்சுக்க வேண்டியதானே, இதுக்கு தேவையில்லாமல் குழந்தைக்கு எங்கள் வீட்லேயும் காட்டி 7:30 கூட்டுற. முட்டா பையில, உன்னை படிக்க சொன்னால் நீ படிக்க மாட்டேங்கிற, என்ன ஏன்டா சொல்கிற? வந்தா இந்த கருமத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு படிக்க பிடிக்கல, நான் இப்படி தான் இருப்பேன், அதை பற்றி உனக்குறடா கவலை, உன் வேலை நம்ம அதை பண்ண வேண்டியதானே, எதுக்குடா நீ மார்க் எடுத்தேன்னு பீத்திக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னு 2 பேரும் அடிச்சுட்டு உருண்டுட்டுருக்க. இங்கே லீசா கத்தி ஒரு வழியாக பிரின்ஸ்பலே ஸ்டாப் இட் அப்படின்னு கத்த அவ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அட்டை திரும்பி பார்த்துட்டு ஐயோ பிரின்ஸ்பல் அப்படின்னு அப்படியே இப்போ பார்க்கறதுக்கு 2 பேரும் இவன் சட்டை கிழிஞ்சு அவன் ஜோப்பு இவன் கையிலையும் இவனோட ஃபேண்ட்டை கிழிச்சு அவன் கையில் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அரைகுறையாக நின்றுட்டுருக்கானுங்க. பாதி ட்ரெஸ்ஸையே காணும், அப்படி சண்டை மண்டையெல்லாம் மண்ணு தான் நிறையா இருக்குது. ஸோ புழுதி பிறக்க ஃபைட் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே அங்கங்கே காயத்தோட பிளட்டு வர நின்றுட்டுருக்க. நிஜமாவே நீங்கள்லாம் பெரிய வீட்டு பசங்க தானா? ஏன் சார் டவுட்டாக இருக்கா? ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ பாப்பா அப்படின்னு ரீசாட்ட கேட்க. அண்ணா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு தயாங்க மிரட்ட. நான் என்ன பாப்பா பண்ணேன், அவனை அடித்தா இந்த சொட்டைக்கு என்ன வந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஜேகேவோ சார் அது அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். ஸ்டாப் இட், நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நீயுமா இவன் கூட சேர்ந்து இப்படி வீணாக போகிற? ஆமாம் போங்க, ஒரு நல்லா படிக்கிற பசங்களோட சேர்த்து விடுங்க, அப்படியே ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி தருவார் அப்படிங்க. நீங்கள்லாம் படித்து எங்கடா நல்ல பேர் வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு அவர் கத்த. இப்போ இருக்கிற பேர் நல்லா தானே இருக்குது, இந்த ஆளுக்கு அதில் எதுவும் பிரச்சனையா என்ன, நம்ம டேட்டு சொல்லி நேம் மாற்றிடுவோம்மா பாப்பா அப்படின்னு ரீசாட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அண்ணா நீ பேசாமல் இருக்க மாட்டா அப்படின்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே பேசிகிட்டு இருக்கா, அங்கே என்ன பேச்சு அப்படின்னு அவர் மிரட்டா. அது சார், அதே என் தம்பி மேலே அது ஒரு ரோடு ஏற வந்துச்சு சார், அதான் நான் அவனை கட்டி பிடிச்சி உருண்டு காப்பாற்றினேன், அதில் கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டுச்சு. இல்லடா தம்பி கையறா பரதேசி, உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான், இல்லை தும்பியான் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ அப்படியே முறைச்சிட்டு நிற்க. இப்போ 2 பேரை பார்த்துட்டு ஒழுங்காக 2 பேரும் நாளைக்கு பேரண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போக. போயா அடிட்டு தயாங்க எப்பவும் போல் கண்டுக்காம இப்போ ஜேகே தான். ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சா அடி விழுமை, இந்த பரதேசியால் வந்தது, எப்போ பார்த்தாலும் என்னை இப்படி கோத்து விடுறதே வேலையாக வச்சுருக்கான், மார்க் எடுத்துட்டேன்னு போடுறாமேலே இப்படி பண்ணிட்டான், இப்போ என்னையும் போட்டு திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே புலம்பிக்கிட்டே அப்படியே அவன் சிஸ்டரோட வெளியில் வர. அங்கே ஒரு கூத்து நடந்துட்டுருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த நோட்டை உங்களுக்கு இல்லை, அப்புறம் எப்படி அதில் இருக்க லெட்டர் அதுவும் இவன் தான் எழுதுனான், அதுவும் உங்களுக்கு தான் எழுதுனான்னு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த நோட்டை நான் தண்ணி குடிக்கும்போது கீழே வச்சுட்டு குடித்தேன், அப்போது நான் மறந்துட்டு அப்படியே போயிட்டேன், அப்புறம் அப்போ தான் எடுத்துகிட்டு இந்த நோட்டுன்னு கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே லெட்டர் இருந்தது நான் பார்த்தேன், அப்போனா அந்த லெட்டர் எழுதுனது அவனாக தானே இருக்கும், அவன் தானே அதுக்குள்ளே வச்சு கொடுத்துருப்பான்.
ஒரு நோட் கீழேருந்து எடுத்து கொடுத்தா உடனே அவங்க வச்சு கொடுத்தது ஆகுமா? அது அவன் எழுதவே இல்லை. அது எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? இங்கே பாரு, இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் என்னோடய அப்பா தான். இப்போவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இவனுக்கு டிசி கன்ஃபார்ம். நீ ஏதாவது பேசி இவனை காப்பாற்றலாம் நினைக்காத. ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் விட மாட்டேன். எப்படி இவன் எனக்கே லவ் லெட்டர் கொடுக்கலாம்? என்ன தைரியம் இவனுக்கு? டேய், உனக்கு ஆளே கிடைக்கலையோ? ஐயோ, நான் அவளுக்கு கொடுக்கவே இல்லைடி. போடா மண்ணா கட்டி, உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? பின்னாடி இருக்கிற தடிமாடு ஹே அப்படின்னு அவங்க சிரிக்கா. மூதேவிங்களா? ஏண்டா உனக்கு அறிவே இல்லை? நீ எல்லாம் என்ன சொல்கிறது? 9th படிக்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அடுத்து 10th வேற போகிற. சுத்தம் அரவைக்கடை. ஐயோ, திட்டுறதை விட்டுட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுடி. இருடா ஒரு நிமிஷம். எங்க நோட்டை கொடுங்க, நான் பார்க்குறேன். இவன் ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை வாங்கி பார்க்குறீங்க. அதில் நேம் என்னது இது? உங்கள் நேம் ஜங்குக்கா அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணும் ஜங்குக்கா. இங்கே பார், ஏன் நேம் இல்லை. ஏன் இங்கே ஃபுட்பால் சாம்பியன் ஜங்குக்கா தெரியாத யாருமே கிடையாது. அவன் தான் எப்போவுமே அவன் டீம் தான் வின் பண்ணும். நம்ம ஸ்கூல் சார்பாக அவன் தான் நான் எப்போவுமே ஃபுட்பால் மேட்ச் போகிறான். அவனை தெரியாதா உனக்கு? தெரியுமே, அதனால தான் கேட்டேன். அவர் பேர் தானே ஜங்குக்? ஆமாம். அப்போ இவன் ஜங்குக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு சொல்ல வரியா? அவனா நீ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க. அடைச்சே, அதெல்லாம் இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. அது ஜங்குக் சீனியரோட நோட்டில் லவ் லெட்டர் நான் தான் வச்சேன். எதை? நீயா? ஆமாம், நீங்கள் லீஸாவோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். உங்ககிட்ட அவன் நோட் கொடுத்துட்டு அண்ணன்ட்ட கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ போனதை பார்த்தேன். ஸோ இது அவர்கிட்ட தானே போகுது அந்த நோட், அதனால் நான் தான் வச்சேன். ஓ, அப்போ மேடத்தோட வேலையா இது? என்ன ப்ரோ, உன் பேர் தான் அடிபட்டுருக்கு. என்ன நடக்குதுங்க தெரிலையே. உன் ஃப்ரெண்டு தான் ஏதோ பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்கா. வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேர் வந்தவங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜெக்கே கேட்க, ஐயோ இவன் வேறையா போச்சு அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்ப இங்கே சுகாவோ, ஐயோ எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, என்ன ஒன்றும் தெரியாது, சும்மா இருக்காம. என்ன எங்கள் பஞ்சாயத்து? இது என்னோட நோட் தானே? ஆமாம், இது உங்கள் நோட்டு தான். லீஸா கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டா. நான் தான் கொடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே இடையில கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு நின்னப்போ அப்போ என் நோட்டில் இவன் தான் லவ் லெட்டர் வச்சுட்டான். இது இவன் தான் வச்சது, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் நான் போய் பிரின்ஸிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் தோ இவ தான் விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாமல் இது இவன் எழுதுன லெட்டரான், அதுவும் உங்களுக்கு தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு இருக்கா. வாட் அப்படின்னு பார்க்க, ஐயோ சமாளிக்கணுமே. ஹாய் சீனியர், சாரா. ஓ அது சாரி சீனியர், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், ஃபுட்பால் சாம்பியன். ஸோ எனக்கும் உங்களை பிடிக்குமா? அதை தான் பிடிக்கும்னு சொல்ல இங்கிலீஷில் ஐ லவ் யூ தானே சொல்லுவாங்க. அதான் ஐ லவ் யூன்னு எழுதினேன். அதை வச்சுட்டு வேணுமோ பெருசாக பக்கமாக நான் லவ் லெட்டர் எழுதின மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீ லீஸா அவங்கள அப்படியே பார்த்துட்டு, ஹே சாரா என்னடியே நடக்குது? சாரி லீஸா, நீ அவர் நோட் வச்சுருந்தது பார்த்தேன்னா சடனாக எனக்கு அவரை பிடிக்கும், அதனால் இப்படி எழுதி வைக்கணும்னு தோணுச்சா. அதான் பிடிக்குங்கிறத எப்படி வேணாலும் கன்வே பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த மீனிங்கும் இல்லை, பிடிக்கும். அதை தான் இங்கிலீஷில் ஐ லவ் யூன்னு எழுதிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, தப்பான இன்டென்ஷனில் எழுதலை. அது தப்பு அப்படின்னா சாரி, அவ்வளோதான். இதை நீங்கள் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஓகே கோ ஹெட், பிரின்ஸிபால்கிட்ட கொடுங்க. நான் இங்கே சொன்னதே அங்கேயே சொல்லி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பிடிக்கும்னு மட்டும்தான் சொன்னேன், மற்றபடி வேறு இல்லை அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுட்டு, அப்பா எல்லாம் குழம்பிடுச்சு, வாடா போவோம், வாய் பார்த்து நிற்காது அப்படின்னு சொல்லி சுகா படித்து எழுத்துட்டு சாரா ஒரு பக்கம் ஓட அவனும், என்ன சந்தடி சாக்கில் எத்தனைடா போடுற, உன்னை விட நான் பெரியவன். ஆமாம் மண்ணாங்கட்டி, ஒரு மூளை இல்லாதவன். அவகிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணுன்னா நேரடியாக கொடுக்க வேண்டியதானே. இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் உனக்கு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணு. இங்கே பார், இப்போ உனக்கு ஏஜ் என்ன? இப்போ தான் 9th படிக்கிறேன், அதுக்குள்ளே லவ் கிவ்னு இதெல்லாம் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கோ. பாட்டிம்மா ரொம்ப பேசாதடி, முடியலை. நான்லாம் உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் பாரு என் நிலமை எப்படி ஆயிடுச்சு, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க. சரி நான் காப்பாற்றி விட்டுருக்கேன், ட்ரீட் வை. அடிப்பாவி, ஓ சாக்லேட்டு தான் அடி போட்டியா? பின்ன சும்மா செய்வாங்களா ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜேகே வேறு என்னை பற்றி என்ன நினச்சானோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டான். வீட்டு என் ஃப்ரெண்டாச்சே,
எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பான். சரி சமாளிக்கிறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிளாஸ்க்கு சாராவோ அப்பா ஒரு வழியாக அவனை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அங்கே ஜேகே கையை கட்டிட்டு அப்படிங்கிறவன் நிற்க தே இவனா அப்படின்னு நகருங்க சீனியர் போகணும். போகலாம், பட் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள் சீனியர், இவ்வளோ நேரம் கட்டம் கட்டி கேள்வியாக கேட்டீங்க, மறுபடியும் என்னடா டவுட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த லெட்டர் நிஜமாவே நீ தான் எழுதுனியா? அது ஏன் சீனியர், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையோ? இனிமேல் 2 ரூல் 4 ரூல் நல்லா எழுதி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நான் நக்கலா? இல்லை சீனியர், இந்த பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நடிக்காத. இது நிஜமாக நீ எழுதுனா எனக்கு நல்லாவே தெரியும். இது அந்த சுகா பையலோட வேலை தானே, என் சிஸ்டருக்கு தானே எழுதுனா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவனை காப்பாற்றுறதுக்கு மேடம் போய் சொல்கிறீங்க. அவ்வளோ ஃப்ரெண்டில்? ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட். சாராவும் சுகாவும் பக்கத்து வீடு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக தான் பழகிப்பாங்க. ஒரு பிரதர் ஃபீலிங் தான் எப்போவுமே சுகாவை பார்க்கும்போது சாராவுக்கு. ஸோ அவனுக்காக எதுனாலும் செய்வான், அவனும் அவளுக்காக எது வேணாலும் செய்வான். ஸோ அந்த பாண்டிங்கில் தான் இப்போ அவன் தெரியாமல் பண்ணதுக்கு அவனை காப்பாற்றி விட்டுடுமே அப்படின்ட்டு காப்பாற்றி விட்டுருப்பா. ஸோ அதை தான் அப்படியே சொல்லிவிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாரு. இப்படி நடக்கணும் அவனும் யோசிக்கலாம். லீசாவுக்கும் சுகாவை பிடிக்கும், பட் புரியுது. அதுக்காக மேடம் இப்படி ஒரு ட்ராமா. அது அந்த ஈவா பிரச்சனை பண்ணிடுவாளே அதான். ஓகே பட் அப்படின்னு சொல்கிறான். என்ன? எனக்கு அப்போவே தெரிஞ்சிடுச்சு. சரி படிக்கிற பொண்ணுங்கனால ஒன்றும் பண்ணல, இனிமேல் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாது, புரியுதா? நான் என்ன சொன்னேன்? அதான் என்ன லவ் பண்ணுறேன்னு அப்படி நான் சொல்லவே இல்லையே. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எடுத்துக்காட்ட அதான் சொன்னனே பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு அங்கேருந்து ஓடிடுறா. அப்படின்னு அவன் சிரிச்சிட்டே அப்படியே அந்த லெட்டரை அப்படியே தொட்டு பார்க்குறான். என்ன நினச்சானோ மறுபடியும் நோட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பிடுறான். சாராவோ கைரா கிட்ட இங்கே பாரு, வேணாம் தேவையில்லாத வேலை பார்க்குற, ஸ்கூல் பஸ்ஸில் ஒழுங்காவா, அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். எனக்கு ஆசையாக இருக்குடி அவுட் பஸ்ஸில் வரணும்னு. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மம்மிக்கு தெரியாது, நீ இறங்குனதும் அங்கேருந்தே நில்லு, நான் அவுட் பஸ்ஸில் வந்து அங்கே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். வேணாம் கைரா, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோன்னு எனக்கு பயமாக இருக்குடி, இது தேவையில்லாத ரிஸ்க். எனக்கு டேர் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன்டி. நீ 8th தான் படிக்கிற, 10th கூட இல்லை, அதுக்குள்ளே உனக்கு என்ன மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு இப்படி பண்ணுற அப்படின்னு சாரா கைராட்ட சண்டப்பட. அதெல்லாம் இல்லை, எனக்கு போகவே ஆகணும், எனக்கு ஆசையாக இருக்குது. இங்கே பார், நீ சொல்லாமல் இரு, என் சொல்லலாம், அது மட்டும் போதும். என்னமோ பண்ணு சரி. ஆனால் சுகா, ஐயோ அந்த லப்பர் வாயை நீ தான் மூடி வைக்கணும், இல்லை பலாபலான்னு வளரிடுவான். அவனை எப்படியாவது சமாளிச்சிடு, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ போ, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறா. இங்கே கைராவோ அப்படியே பஸ் ஸ்டாப்க்கு வந்து எந்த பஸ்ஸில் ஏறுறது, நம்ம வீட்டுக்கு போகிறோம் அந்த ஸ்டாப் சொல்லி ஏறலாம், பட் எந்த பஸ்ஸு, என்னவோ பஸ் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டு வந்திருப்பா. ஸோ அவங்க ஸ்டாப்புக்கு எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு பஸ்ஸில் போகணும் அப்படின்னு அதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து டேர் பண்ண சொல்லவும், நான் பண்ணியே தருவேன், நான் போவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து தைரியமாக நின்றுட்டா. இப்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் இதுக்கெல்லாம் பயப்பதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ பேக்கெட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பணம் பார்க்குறா. அவள்கிட்ட 500 ருபீஸ் இருக்குது. இவ்வளோ பணம் இருக்கே, இதில் போகலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பஸ் வந்து நின்னதும் அப்படியே பஸ்ஸில் ஏறினதும் இப்போ என்ன சொல்கிறது அந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியா நேம் சொல்லி டிக்கெட் எடுக்க அவரோ 12 ரூபா கொடுமா அப்படிங்கிறாரு. 12 ரூபாயா? என்கிட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் 500 கொடுக்க, பார்க்க ஸ்கூல் போன மாதிரி இருக்கா, பாஸ் இருக்காமா? அதெல்லாம் இல்லை தானே, யூனிஃபார்ம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தெரில. இது என்னம்மா 500 ரூபா நோட்டை தர, நான் எங்கம்மா சில்லறைக்கு போகிறதுக்கா பணம் கொடு, இல்லைனா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. ஐயோ சில்லறையா, நான் எங்கே போகிறது, எந்த சில்லறைக்கு நான் போவேன்? ஐயோ தெரியாதனமாக ஏறிட்டோம், அடுத்த ஸ்டாப்லாம் எந்த ஸ்டாப்புன்னு கூட தெரியலையே, எங்கேயாவது இறக்கி விட்டால் எப்படி வீட்டுக்கு போகிறது, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு அழுகே வராது குறையா அப்படியே கைராணிக்கா. சார் அவங்களுக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்பா யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஜிமின் அப்படியே கேட்டா, நானே எடுத்துறேன், இந்தாங்க இதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்கோங்கிற மாதிரி அவன் அமௌண்ட்டு கொடுக்க. ஐராவோ யாராவது நமக்காக கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறா. ஜிமினை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. யார் இவன் அப்படின்ட்டு அந்த ஏஜில் அந்த என்ன சொல்கிறது இனம் பிரியாத ஒரு பாசம் அந்த மாதிரி அவனை பார்த்தது அவளுக்கு பிடிச்சி போயிடுது. அதுவும் ஹெல்ப் பண்ணவும் ரொம்பவுமே அப்படியே குட்டி பாப்பா யார் நீ அப்படின்னு கேட்குறான்.
எது நான் குட்டி பாப்பாவா? நான் ஒன்றும் குட்டி பாப்பா இல்லை, 8th படிக்கிறேன். ஓ 8th படிச்சிங்கன்னா மேடம் பெரிய ஆள் நினப்பா, தனியாக வந்திருக்கீங்க, சார் மட்டும் என்னவா அப்படி அவ்வளோ அப்படியே அவனையும் பார்த்துட்ருக்கா. ஜிமினோ எங்கே இறங்கணும் அப்படிங்கிறான். அடுத்த ஸ்டாப். சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடுவியா? போயிடுவேன், ஆனால் உங்களுக்கு நான் சில்லறை கொடுக்கணுமே. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் பார்ப்பேன்னா தெரில, அதனால் அடுத்த ஸ்டாப்பில் கொஞ்சம் இறங்க முடியுமா? நான் சில்லறை மாற்றி கொடுத்துட்றேனே. ஏய் 12 ரூபா ஒரு பெரிய காசா, அதுக்கு நீ சில்லறை மாற்றி கொடுத்தே ஆகணுமா? பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு டைம் பார்த்தா வாங்கிக்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாப்பில் அவன் இறங்கும் போது ஜிமினு கூட சேர்ந்து இறங்குறான். உங்களுக்கு ஏதோ தொந்தரவு இல்லையே? இல்லை அடுத்த பஸ் பிடிச்சி நான் போய்க்குவேன், பிரச்சனை இல்லை. நீங்களும் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதுதான். சரி நீ சில்லறை கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். இதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஒரு பெட்டி கடையில் போய் அண்ணா 2 கேட்பரிஸ் அப்படின்னு சொல்லி சாக்லேட் வாங்கிட்டு சில்லறை கொடுங்கண்ணா அப்படின்னு 500 ரூபாய் கொடுக்க. என்னம்மா 2 10 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு இவ்வளோ பெரிய நோட்டை கொடுத்தா நான் எங்கம்மா சில்லறைக்கு போகிறது? சுத்தம் இங்கேயும் இல்லையா? ஐயோ அப்படின்ட்டு, அப்போ இந்த சாக்லேட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப ஜிமினோ. இட்ஸ் ஓகே வாங்கிட்டு அதையும் திருப்பி கொடுக்குறேன். இல்லை சில்லறை மாதிரி தான் அதே வாங்கினேன், சில்லறையே இல்லைங்கிறாரு. அப்போ அதை வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ணேன்? பரவாயில்ல நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 ருபீஸ். ஐயோ கடன் ஏறிட்டே போக்குது அப்படிங்கிறா. பரவாயில்ல இன்னொரு டைம் பார்த்தா கொடுத்துரு, எல்லாத்தையும் சேர்த்து வட்டியோட அப்படிங்கிறான். சரி ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே. சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிமின் கிளம்ப அவ்வளோ போகிற அவனையே பார்த்து நிற்கிறா. அப்போ சாரா, மேடம் என்ன கனவு உலகத்தில் இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா? ரொம்ப நேரமாக நிற்கிறேன், இவ்வளோ நேரம் என்னடி பண்ண? அது அவுட் பஸ் வர வேணாமா, அதுதான் லேட் ஆகிடுச்சு, இதுக்கு தான் சொன்னேன். நல்ல வேலை சுக்காவை எதோ பேசி அமுச்சு விட்டுட்டேன், உன்னை தான் கேட்டுகிட்டே நான் அடுத்த பஸ்ஸில் வர, இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். வாடா நல்ல வேலை, அவன் போய் வீட்டில் போட்டு கொடுக்கறதுக்குள்ளே வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்ல. இந்த சாக்லேட் பரவாயில்லையே மேடம், தனியாக பஸ்ஸில் வந்து சாக்லேட் வாங்குற அளவுக்கு மறந்துட்டிங்களா? அது வந்து சில்லறை மாற்றுறதுக்காக வாங்கினேன். ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பஸ்ஸில் வந்தது அதை பற்றிலாம் சாரா கேட்கா. கைராவோ ஜிமினை பார்த்தது எல்லாத்தையும் சொல்ல, வா யாரடி அந்த நல்லவன் தெரியலையே, சில்லறை கூட வாங்கலை போயிட்டான், இன்னொரு டைம் பார்த்தா கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் அப்படின்னு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே நீங்கள் கிளம்பி போக அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் இப்போ தான் உங்களோட இன்ட்ரோ அப்படியே நீங்கள் வந்துட்டு நேரம் ஆச்சு சீக்கிரம், இதுக்கு தான் நைட்டில் சீக்கிரம் படுன்னு சொல்கிறது. உட்காந்து படிக்கிறேன்னு நீ தான் படிச்சுட்டே இருக்க. அடுத்த வருஷம் 10th, இப்போயே ஏம்மா விழுந்து படிக்கிறா? இருந்தாலும் இப்போ இருந்து நல்லா படித்தா தானம்மா 10th ஃபில்ட்ரு பண்ணும் போது நல்லா இருக்க முடியும். சரி புரியுது, இப்போவே ரொம்ப படித்து உடம்பை கெடுத்துக்காதடா. 10th படிக்கிறதுக்கு உனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னா இப்போ ஓரளவுக்கு படி போதும். நல்லா அம்மாம்மா நீ நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்குன்னு சொல்கிறவங்க மேடம் நீ இப்படி சொல்கிற? அது நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கு, ஏன் பொண்ணு நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்கிட்ட நான் அதே டைலாக்கே சொல்லணும், அதானே ஸ்வீட் மம்மி அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மம்மியை நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு வந்ததும் உங்கள் அப்பா மாட தங்கம் நானும் விட்டுறேன். இல்லைப்பா நான் சைக்கிளே போயிடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா ஜிமின் வரேனாண்ணா? ஆமாம் மாமாவும் வரேன்னு சொன்னார். சரிம்மா பார்த்து போயிட்டு வா. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே வர கரெக்டாக ஜிமின் வந்து நிற்கலாம். ஜிமின் யாரும் இல்லை உங்கள் அத்தை பையன் தான். ஸோ போகலாமா ஹீரா அப்படின்னு வந்து நிற்க. போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிற்க. இப்போ ஸ்வீட்டி வரா. ஸ்வீட்டி போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஜெயோப்போ அப்படியே சைக்கிள் மிச்சு டே என்னை விட்டு போயிடாதீங்க, நானும் வரேன் அப்படின்னு. வாடா இதுக்கிட்ட கத்திக்கிட்டே வர அலாரம் மாதிரி அப்படின்னு ஜிமின் சொல்ல. அப்புறம் விட்டு போயிட்டீங்கன்னா அது டெய்லி இதே வேலையாக போச்சு, 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு வரேன்னு கத்த வேண்டியது. ஆமாம் நேற்று எதுக்கடா நீ பஸ்ஸில் வந்தா? இல்லைடா சைக்கிள் பஞ்சர், அதுதான் கடையில் போட்டு பஸ்ஸில் வந்துட்டேன். சொல்லியிருந்தா நான் டபுள்ஸ் வச்சுருப்பேன் வச்சான், உன்னை நம்பி நான் டபுள்ஸ் வரணுமா அப்படின்னு சொல்ல. அதானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு 4 பேரும் அப்படியே ஸ்கூலுக்கு சைக்கிள்லேயே வரீங்க. பக்கத்தில் தான் உங்களுக்கு ஸ்கூல். ஸோ வந்துட்டு அது ஒரு நார்மல் ஸ்கூல் தான். அங்கே தான் வந்துட்டு நீங்கள் 4 பேரும் வந்துட்டு சேர்ந்துருக்கீங்க, அங்கே தான் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ 9th வந்துட்டு முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. ஸோ 10th போகிறீங்க. 9th வந்துட்டு இப்போ 3rd மிட்டம் நடந்துகிட்ருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம தயாங்க அவங்க அப்பா வெளுத்து வாங்கி அப்படியே பிரின்ஸிபலை வந்து டிசி கொடுத்ததுனால செம்ம காண்டில்
ஏய் 9th நீ 9th முடிச்சு எடுத்து 10th போகிற. இந்த டைமில் போய் உன்னை ஸ்கூல் மாற்றி சேர்த்தா எப்பட்றா எங்கடா சேர்த்துக்குவாங்க? ஏன்டா அப்படி என் மானத்தை வாங்கிறதுக்குன்னு எனக்குன்னு பிறந்திருக்க? அவனு தான் இருக்கான், அவன் எப்படிலாம் மார்க் எடுக்கிறான், நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பொலன்னு பொழந்தவர் நைட்டெல்லாம் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணதில்ல. காலையில் எழுந்துட்டு அவங்க அம்மா கதறியும் தயாங்க எழுதுக்கம்மா போ மம்மி அப்படின்னு திரும்பி படுத்துங்க. டேய் எருமை, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்கள் அப்பா நைட்டு தான் அவ்வளோ தூரம் சொன்னார், அந்த அடி அடித்தார், மாட்டை அடிக்கிற மாதிரி. அவ்வளோ அடியை வாங்கிட்டு திரும்பவும் சொரணையே இல்லாமல் மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க. எழுதுடா. அவருக்கு தான் வேறு வேலையே இல்லை. உங்களுக்குமா காலையிலே வந்து ஏமாம் கத்திகிட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் உங்கள் பையன் படிக்காத மேதை கிழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இப்போ பெரம்போடு வந்து நிற்க. அத்தி வந்துட்டாருடா அப்படின்னு சொல்லி கத்த. தயங்கோ வாரி சுருட்டி அப்பா அப்படின்னு எழுந்து உட்காரான். ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வா, இப்போ போய் வேறு ஸ்கூலில் அட்மிஷன் போடணும். இந்த ஸ்கூலில் மட்டும்தான் உனக்கு அட்மிஷன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உன்னை நேரில் ஏதோ டெஸ்ட் வைப்பாங்களாம். ஒழுங்காக எழுதி பாஸ் பண்ணுற வழியை பாரு, அப்போ தான் அங்கே படிக்க முடியும். இப்படி படித்தேன்னா விளங்கிடுவனி அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவர் கீழே போயிடுறாரு. அவனும் அப்படி டே ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வாடா, வரட்ட சமாளிக்கிறதா இவனை சமாளிக்கிறதான்னு தெரில, வர படுத்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே கீழே போய் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அது நம்ம பையன் மேலே தப்பு இல்லை. எந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதானே. உன் பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது சொல்லு. அது அவனும் போக போக இப்படியே தாண்டி நீயும் சொல்லிட்டு இருக்க. இந்த களவாணி படத்தில் வர சரண்யா மாதிரி என் பையனும் ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லா வருவான், டாப்பாக வருவான், நீ தான் சொல்லிக்கணும். ஆனால் அவன் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, படிக்கக்கூட மாட்டேங்குது. சரி படிக்கல, ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒன்று பார்த்தா அங்கேயும் ஒன்றும் காணும். எப்போ பார்த்தாலும் இந்த ஜேகேவோட ஜோப்பை கிழிச்சு சண்டை போடுறதே வேலையாக வச்சுட்ருக்கான். இப்படிலாம் தெரிஞ்சால் இன்றைக்கி இவன் படித்து முறுப்படுறது தருதல் என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்க போகிறான்? இவனை நம்பி நான் பிஸ்னஸ்லாம் நடத்தினேன்னா விளங்கிடும்டி. நம்ம ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஓட்டாண்டியாக உட்கார வேண்டியதான். உன் பிள்ளை நாளைக்கு எல்லாத்தையும் செய்வான் கிளிப்பான்னு நீ தான் நம்பிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி அவரோ கழுவி ஊற்றிருக்க. அதெல்லாம் சரி, ஏன் நல்ல ஸ்கூலே கிடைக்கலையோ? சுமாரான ஸ்கூலில் போய் சீட் வாங்க போகிறீங்க. எந்த டாப் ஸ்கூல்லையும் உன் பையனுக்கு இப்போ சீட் தர மாட்டேன்ட்டாங்க. அதுவும் அடுத்தது 10th 9th யார் ரிஸ்க் எடுப்பாங்க? அதுவும் லாஸ்ட் மினிட்டில் போய் யாருமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. 10th இல்லாட்டி 9th ஃபைல் பண்ணி விட்ருவாங்க. பரவாயில்லையா உனக்கு? அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் பையன் நல்லா எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் பண்ணிடுவோம், 10thலாம் அங்கே ரிஸ்க் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவை 100% பாஸ்ன்னு இப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கூலில் ஒன்று தான் அவனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு பார்த்து சேர்த்துக்கிறோன்னு இருக்காங்க. அங்கேயாவது சேர்த்துக்கிறேன்னு பையனை சொன்னாங்களேன்னு பாரு. படிப்பே போயிடுவோன்னு நான் பயந்துட்டுருக்கேன். ஆனால் ஆத்தாளுக்கு மகனுக்கும் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு கழுவி இருக்கேன். டேட், ஏன் மம்மியை கத்திட்டுருக்கீங்க? தப்பு ஏன் மேலே தானே, என்ன திட்டுங்க. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல. நேற்று வந்த வெளுத்தேன், அப்பையும் திருந்தாமல் இன்னும் தூங்கிட்டுருக்கேன். எருமை அப்படின்னு திட்டிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனா வேண்டாம் இருப்பா சாப்பிட்டு. டேட், வேறு ஸ்கூலே இல்லையா? அதெல்லாம் ஒரு ஸ்கூலுன்னு எனக்கு அது. இந்த பாரு, இனி ஸ்கூலை பற்றி பேசுகிற வேலையை வச்சுக்கக்கூடாது. உன்னையெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துக்கிறதே பெருசு, இதில் நீ ஸ்கூலை குறை சொல்ல வேண்டியா? வாயை மூட்டு கிளம்பு அப்படின்னு அவர் திட்ட. போயிட்டு வரேன். சரிடா, இவருக்கு எப்போ பார்த்தாலும் என் பையனை கரிச்சு கொடுறத வேலை. அண்ணா நல்லா படிடா, அப்பா சீக்கிரமே வேறு ஸ்கூலில் மாற்றிடுவார். அதெல்லாம் நடக்கிற காரியமா மாம் அப்படின்ட்டு அவனா. சரி மாம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிறேன் மாம், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு வராங்க. நீங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இவங்க வரதுக்கே இவனை கிளப்பி அவர் கூட்டிகிட்டு வரதுக்கு இன்டர்வல் டைமில் தான் உள்ளே வராங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து மாடியில் தான் உங்கள் கிளாஸு மேலே. ஸோ அந்த ஃப்ளோரில் நின்றுட்டு கீழே கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் புக்கை வச்சு படிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் கரெக்டாக தயாங்க அவங்க அப்பாவும் உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் சேர்க்கறதுக்கு வந்திருக்காங்க. உள்ளே போனதும் அவர் ஏன்பா தம்பி, மேலே அவங்க கிளாஸ் ரூம் இருக்கும், அதாவது 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் புக்ஸ் வாங்கிட்டு வா, அதை வச்சு தான் உனக்கு டெஸ்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக நீங்கள் சேரலாமெல்லாம் சொல்கிறோம். ஆமாம், இந்த டப்பா ஸ்கூலுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு சொல்லி அவன் வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு அப்படியே வெளியில் வரான். அப்போ அவங்க நிற்கிற கேர்ள்ஸ் எல்லாம் அவனை பார்த்து, வாவ், இங்கே பாருடி, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் வந்திருக்கான், எந்த கிளாஸ் போகிறான்னு தெரியல, சூப்பராக இருக்கான் அப்படி இப்படி சொல்லியிருக்கா ஸ்வீட்டி ஆல்சோ. மச்சான் அங்கே பாருடி, செம்மையாக ஒருத்த வரான்டி, பாரு மச்சான் அப்படின்னு உங்களை சொல்கிறேன்ட. போடி படிச்சுட்டு இருக்கல, அடி போடி ஒவ்வொருத்தி படிப்புன்னு. அட கொஞ்சம் எட்டித்தான் பாரும்மா, அவன் செம்மையாக இருக்காண்டி. அப்படின்னா ஆனலகன், எவனா இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு படிக்கணும், சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க மாட்டே கொஞ்சம் படிச்சுட்டுக்கா. இப்போ ஸ்வீட்டி மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு ஜிமின். அவன்கிட்ட கேட்டாளா ஆண் அழகா அந்த அழகன்ட்டு? அதான் நான் இருக்கலாம், மாமா பையன், நான் பார்த்துக்கிறேன், நீ தேவையில்லாத வேலை பார்க்காத.
போகிறாங்க பிடிச்சவனே அழகாக இருந்தான், உண்மையை தாண்டா சொன்னேன், அதுக்கு என்ன மண்டையில் கொட்டினேன், குரங்கு அப்படின்னு ஸ்வீட்டி தெரியும். ஜெயோப்பு சிரிக்கும், உனக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு ஜெயோப்பை பார்த்து முடிக்க, ஐயோ நம்ம பக்கம் திரும்புகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்போ அப்படியே குனிஞ்சு எப்படி எல்லா புக்ஸை வச்சு இப்போ படிச்சுட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஸோ அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்ட்ரோல் முடிஞ்சு. ஸோ எல்லா கிளாஸ்க்குள்ளே போயிடுங்க. இங்கே தயாங்கோ எந்த கிளாஸ் ரூம் தெரியலையே, இங்கே 9th A இங்கே இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்படியே மேலே வரான். மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ரூம் அப்படின்னு சொன்னதும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வர ஸ்வீட்டி, மச்சான் ஏய் இந்த பையன் நான் சொன்னல அப்படின்னு இப்போ உங்களை சொல்கிறேன். இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க தயாங். அப்போ அவனும் அப்படியே உங்களை தான் பார்க்குறான். ஆக்சுவலி அவன் உங்களை பார்க்கல, அவங்களுக்கு பக்கத்தில் பின்னாடி இருந்தால் லூனாவை தான் பார்த்துருப்பான். நீங்களும் உங்களை பார்க்குறான்னு நினச்சிட்டு ஏய் இவன் தான் நம்மளையா பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவனையே பேன் பார்த்துட்ருக்க. அவனும் ஒரு நிமிஷம் லூனாவை அப்படியே பார்த்துட்டு அப்படியே திரும்பி சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறான். எஸ்கமிங் யார் பாணி? அது நியூ ஸ்டூடெண்ட், எனக்கு டெஸ்ட் வைக்கணும், ஸோ டெக்ஸ்ட் புக் கேட்டாங்க, அதுதான் எங்கள் கிளாஸ்லேருந்து வாங்கிப்போம். ஓகே யாராவது புக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் தான் உங்ககிட்ட தான் ஹிராமா அப்படின்னு கூப்பிட்டதும் எழுந்து நிற்கிறீங்க. அப்படியே புக்ஸை கொடுமா அப்படிங்கிறாங்க. பிகாஸ் நீங்கள் தான் கிளாஸ் டேப்பர், ஸோ உங்களோட புக்கை கொண்டாந்து நீங்கள் தயாங்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கீழே போயிடுறான். அவன் போகும்போது அவன் மனசெல்லாம் அப்படி லூனாக தான் இருக்கா. யாரடா அவன் செம்மையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவளை நினச்சிக்கிட்டே அவன் கீழே போய் அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்க அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அவனும் ஓரளவுக்கு எழுதுறான். ஓகே சார் உங்கள் பையன் கொஞ்சம் ஸ்மாரான ஸ்டூடெண்ட் தான் போல், அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, தமிழ்லாம் அவ்வளோ வரல, பரவாயில்ல நாங்கள் சொல்லி கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா தம்பி நாளைக்கே வந்துடும். சரி சார் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். நீங்களோ பார்த்த நிமிஷமே தயாங்க உங்களுக்கு என்னமோ தெரியல பிடிச்சி போயிடுது. தயாங்கே உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கான். ஐயோ படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண அவனை பற்றி ஏன் நினைக்கிற அப்படின்னு நீங்களோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க நினைக்கிறீங்க. இங்கே தயாங்க மனசுலையோ லூனா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டா. யாரோட அவள் அப்படி இருந்தால் அவளுக்காகவே அந்த ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் வேணான்னு அடம்பிடிச்சு வேறு ஸ்கூல் மாறலான்னு பார்த்தோம், இல்லை நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா டே ஸ்கூல் படிக்கல வேறு போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு இப்போ எப்பட்றா நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா தயாங் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மாம் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாம், நான் அந்த ஸ்கூலுக்கே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தான் மாம், படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்து தான். அடேங்கப்பா உன் பையனுக்கு நிறைய ஞானோதயம்லாம் வந்துருச்சு, அவனே இப்போ தான் படிக்கணும்னு நினைக்கிறான், ஏங்க இப்படி பேசுகிறீங்க, சரி சரி கிளம்புடா நானே விட்டுட்டு போயிடுறேன். நீங்களோ அப்படி தயங்க நினச்சிட்டு அவன் எந்த கிளாஸாக இருப்பான், புக்ஸுன்னு எடுத்து நம்மள்ட்ட தான் வாங்கிட்டு போனான், ஒரு வேளை 9th இருப்பானோ, A கிளாஸில் போடுவாங்களா B கிளாஸில் போடுவாங்களா அப்படின்னு அவனை பற்றி நினச்சிட்டு அப்படியே சைக்கிளை தள்ளிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டு இருக்க. ஸ்வீட்டி ஹே ஹே ஹீரா கத்திக்கிட்டே வந்தவ உங்கள் முதுகுலேயே ஒரு அடிப்பட அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். என்னடி கன உலகத்தில் இருக்கா, அப்பையிலேருந்து கத்திட்டு இருக்கேன், காதலி விழுகல, என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. சாரி மச்சான் ஏதோ ஒரு நினப்பில் அது கிழிஞ்சிச்சு கடிச்சு மேன். இன்னும் வரலையா? ஹே நான் 9 மணி ஸ்கூலுக்கு 8:30 மணிக்கெலாம் கிளம்பி நிற்கிறேன், ஏதோ இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தது, உன்ட்ட நோட்ஸ் பார்த்து எழுதலான்னு, நீனாடி ஷூ அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அது இல்லை கொஞ்சம் நேரத்தோடு போனால் படிக்கனால ஓவர் படிப்ஸாக இருக்கா மச்சான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு இப்படியே 2 பேருமே ஸ்கூலுக்குள்ளே வரீங்க. வந்ததும் உங்களுக்கோ எப்போ இவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி தயாங்க தான் தேடிகிட்டே இருக்கீங்க. தயாங்கோ அப்பா லூனாவை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கார்லேருந்து இறங்குனதோ அப்படியே எந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு விசாரிச்சுட்டு அவனும் A கிளாஸ் தான். ஸோ கரெக்டாக 9th A அவன் மேலே வர நீங்களோ என்ன இவனை காணோம் வருவானா எங்கே போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் வெளியே வர அவன் உள்ளே வர அட்டண்டயத்தில் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி அப்படியே கீழே விழுக. தயாங் கீழே அவன் மேலே நீங்கள் அவன் லிப்பில் கரெக்டாக அவன் லிப்பு அப்படியே கிஸ் அடிக்கிற மாதிரி 2 பேருக்கு நீங்கள் ஷாக்காகி அவனை பார்க்க அவனை காண்டில் உங்களை முறைக்க. ஏன்னா இந்த பக்கம் லூனா அவனை அப்படியே பார்த்துட்டுருக்கா. அவன் முன்னாடி இவன் இப்படி விழுந்துட்டாலேன்னு செம்ம காண்டில் உங்களை இழுத்து உங்கள் கணத்தில் ஓங்கி ஒரு அரை. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.